தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையும்படி டிடிவி தினகரனை சந்தித்து அழைப்பு விடுத்திருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரித்திர பிழையாகிவிடக் கூடாது என்பதற்காகவே தினகரனை சந்தித்து கூட்டணிக்கு வரும்படி அழைப்பு விடுத்ததாகவும் கூறினார். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அரசியல் களம் எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, அதே போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசிங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்கிறது, காத்திருப்போம். டிடிவி தினகரனை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஓபிஎஸ் அண்ணனையும் சந்திக்கணுங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணன் என்னை பொறுத்தவரை பரஸ்பரமா எல்லாரையுமே சந்திக்கணும். இல்லை சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. நிறைய டிராவலில் இருக்காங்க. அண்ணன் நிறைய வெளியே இருக்காங்க இப்போ அதிகமாக. அதே போல் அவர் சுற்றுப்பயணத்தில் முடிச்சுட்டு வரும்போது சந்திப்போம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணையலாம் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி பலவீனமாக இருப்பதாகவும் கூறினார். அதாவது எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம். அதாவது இது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். உதயநிதி ஸ்டாலின் களம் அமைப்போம் 200 தொகுதிகளுக்கு அவருடைய போற எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? திரு உதயநிதி பகல் கனவு காண்கிறார். திமுக கூட்டணி உடையும் என எதிரிகள் கூறி வந்தாலும் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், மொழி உரிமை மற்றும் மாநில உரிமையை பறிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மத்திய அரசு நாள்தோறும் நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறிய அவர், திமுகவை தோற்கடிக்க பாஜக எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதால் நிர்வாகிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கார் மாறுவதும் கால் மாறுவதும் புதிது கிடையாது என விமர்சித்த உதயநிதி, எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் கூட்டம் குறைந்து கொண்டே வருவதாகவும் கூறினார். திமுக கூட்டணி உடையும் என எதிரிகள் கூறினாலும் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் பலமாக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து தொழில்துறை அமைச்சர் விளக்கம் அளித்துவிட்டதாகவும் கூறினார். தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அமைச்சர் அவர்களும் மிக தெளிவாக பேட்டி கொடுத்திருக்கிறாரு. புரிஞ்சவன எழுப்பலாம், தூங்குறவன எழுப்பலாம், தூங்குறவன் நடிக்கிறவங்களும் எழுப்ப முடியாது. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், அடுத்த ஆட்சியில் பங்கு கேட்பதன் மூலம் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உதகையில் பரப்புரையில் பேசிய அவர், ஆட்சியில் பங்கு கோஷம் எழுந்துவிட்டால் திமுக கூடாரம் காலியாகும் என்றும் கூறினார். காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் அவர் பேசுறாரு, இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார், தவறு இல்ல. ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது.